அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்ட் எபிசோட் 13 பார்க்க போகிறோம். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை எபிசோட் போட முடியுமோ இன்றைக்கி நான் போட்டுறேன், சரிங்களா? போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா சின் கிளான்லேருந்து சண்டை போகிறதுக்காக வந்திருப்பாங்க, அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. இந்த கிளானுக்கு எதுக்கு எல்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த தண்டங்க இருக்கிறானுங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் இவனை போட்டு தள்ளிடலாம் கொடுத்துலானே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்களாம். அந்த அழகை நீங்களும் பாருங்களேன். அதான் அவர் கேட்குறாரு, டேய் நீ வந்து சண்டை போட்டியா நீ அப்படிங்கிறாரு. அவன் சொல்கிறான், ஆமாங்க சண்டை போட்டேன், பிரச்சனை நடந்துச்சு, உண்மைதான். நாங்கள் 2 பேருமே வந்து அக்ரி பண்ணி தான் சண்டை போட்டோம். அதெல்லாம் அவனோட கல்டிவேஷன் அப்படிங்கிறது மொத்தமாக டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. நான் மட்டும் சண்டை போடாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா என்னோட கல்டிவேஷன் அங்கே டிஸ்ட்ராய் ஆகிருக்கும் அப்படிங்கிறான். இவங்க அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல. அவன் என்ன சொல்கிறான், நீ போகிற இடத்தெல்லாம் வம்பு இழுத்துட்டு இருப்ப, நாங்கள் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. இதுக்கு கூட இருக்கவனு சேர்ந்து பாடுறாங்க. என்ன சொல்கிறானுங்க, இவனை முதல்ல இங்கேருந்து வெளியில் அனுப்பணும், நம்ம கிளானில் இந்த மாதிரி ஆட்கள் தேவையே கிடையாது, இவனை முதல்ல கிளானை விட்டு வெளியில் தள்ளுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க தாத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. இப்போ அவரை வந்து கண்டுபிடிக்கவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்கு தெரில. அதில் ஒருத்தன் சொல்கிறான், இவனை இப்பயே நம்ம கொடுத்துருவோம், அதுதான் நமக்கு சரியான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்படி தொடநடிகை பயலாக இருந்தால் ஒவ்வொருத்தனா வந்து சண்டை போட மாட்டான். ஹீரோவுக்கு பயங்கர கோவம். அதான் சொல்கிறான், டேய் என்ன பிரச்சனைனே நீங்கள் கேட்கல, அதுக்குள்ளே வந்து உங்களுடைய சொந்த ஆளையே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு பார்க்குறீங்க, யாரா நீங்களாம், உங்களுக்குலாம் வெக்கமான சூடு சொல்கிறேன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டான். போன வாட்டி கம்முன்னு இருந்தான், இந்த வாட்டிலாம் அப்படி இருக்க முடியாது அப்படின்ட்டான். ஸோ அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, இந்த கிளானோட ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீ வந்து என்ன ஆயிருப்பு தெரியுமா அப்படின்னு சொல்கிறானுங்க. டேய் இதுதான் நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற லட்சணமா, இதுதான் உங்களுடைய ப்ரொடெக்ஷனாக, எனக்கு அது தேவையே இல்லை அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா அவன் என்ன சொல்கிறான்னா, இப்படியே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நான் வந்து ஏதாவது ஏடா கூடமா பண்ணிட்டேன்னா எனக்கு கேள்வி கேட்காதீங்கன்றான். ஸோ இப்போது இவனே அட்டாக் பண்ணுறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரெடி ஆகும்போது அந்த இடத்துல ஒரு குரல் கேட்குது, எப்பா அவன் கூடலாம் நீங்கள் சண்டை போடுறது வேஸ்ட்டு, இந்த வேணா ஏன் கூட சண்டை போடுன்னு ஒரு குரல் கேட்குது. யாருன்னா தாத்தா உள்ள வராருப்பில். தாத்தா வந்த உடனே எல்லாருமே கப்பு சுப்புன்னு ஆயிட்டானுங்க. அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, இல்லைங்க இந்த மாதிரி வந்திருக்காங்க, இவனை கூட்டிகிட்டு போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு என்கொயர் பண்ணலான்னு பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பிடுங்கின ஆணி வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியும், வாயை மூடுங்கிறாரு தாத்தா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா இவனை தனியாக கூட்டிட்டு போயிட்டு என்னதான்டா பிரச்சனை சொல்லு அப்படிங்கிறாரு. இவன் வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறான். அதாவது கத்தி வாங்க போனது, அவன் வம்பு பண்ணது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டான்ப்பா. இந்த இடத்துல கூட தாத்தா என்ன சொல்கிறாருனா, டே என்னால் தான் நீ வந்து அதிகமாக சஃபர் ஆகுறியோன்னு தோணுதுடா, நான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும், நான் மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தேன்னா கண்ட நாயெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. ஸோ எவன் வேணா வரட்டும்டா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உன்னை எவனுமே தொட முடியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. ஸோ மற்றவங்களாம் வந்து சண்டை போடுறதுக்கு பயப்படுறாங்கல்ல, பரவாயில்ல நீங்கள் வரலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நானே போய் தனியாக சண்டை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு தாத்தா போகிறாரு. சண்டை போட வந்தவன் என்னமோ கீழே இருக்கான், ஆனால் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஏறி மேலே போய்கிட்டு இருக்காரு. அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், தாத்தா சண்டை போட வேண்டிய ஆள் அங்கே இருக்கான், நம்ம மேலே போய்கிட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். தாத்தா சொல்றாரு, நீ கூட வா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாலான டவர் மாதிரி இருக்கு. அங்கே கூட்டிட்டு போனோன்னு தாத்தா சொல்றாரு, இங்கேருந்து பார்த்தா நம்மளுடைய லின் கிளான் மொத்தமாக தெரியும்டா அப்படிங்கிறாரு. இப்போ இங்கேருந்து பார்த்தாலே கீழே இருக்கிறவன் தெரியுறான். அவன் சொல்றான், டேய் வந்துட்டியா நீ, உன்னுடைய பேரனால என் பேரனோட வாழ்க்கையே வீணா போயிடுச்சு, ஒழுங்கு மரியாதை அவனை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டு இருக்கான். அதாவது ரத்தத்துக்கு ரத்தம் பழிக்கு பழியான். தாத்தா என்ன சொல்றாருனா, டேய் அதெல்லாம் கொடுக்க முடியாது போடா அப்படிங்கிறாரு. ஏண்டா ஊர் உலகத்துக்கே நல்லா தெரியும் உன் பேரன் ஒரு தண்டம் ஒன்றுத்துக்கும் வேலைக்காகாதவனு, அவனுக்காக நீ வந்து என் பேரனோட உயிரை கேட்குறியா, அவ்வளோதான் உனக்குன்றாரு தாத்தா. இப்போ வந்திருக்கவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃபேமிலி புகழ பேசினா பரவாயில்ல, அவன் என்ன சொல்கிறான், அவனுக்கு ஒரு பேத்தி இருக்காளாம், அந்த பேத்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்தான் இல்லையா, அந்த ஃபேமிலியும் வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி, அந்த ஃபேமிலி பேரை வச்சும் மிரட்டான், ஒழுங்கு மரியாதை உன் பேரனை என்கிட்ட கொடுத்துரு, அதுக்கப்புறமா அந்த மார்ஷல் ஆர்டர் டோக்கனை என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறான். ஒவ்வொருத்தருமே இந்த டோக்கனுக்காக தான் வந்து நிற்கிறாங்க. அது என்னடா டோக்கன், என் கண்ணில் ஒரு வாட்டி காட்டுங்கடா. ஸோ தாத்தாக்கு இப்போ பயங்கர கோவம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் பேரனை எவனும் தொடவும் முடியாது, அதுக்கப்புறம் என்ன டோக்கன் வேணுமா, யாருக்குடா வேணும், தைரியம் தான் என் கூட சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு பயபுல ஸ்ட்ரைட்டாக கத்தி எடுத்துச்சுப்பா சண்டை போடுறதுக்கு. கீழே இருக்கவன் சும்மா விடுவானா, அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்னேக்கோடைய பவர் தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த பேரனுடைய ஸ்னேக்கை விட இவனோட ஸ்னேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போது எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க, என்னடா அவன்கிட்ட இருக்க அந்த கத்தியை வச்சு இந்த ஒரு பாம்பு எப்படா கொல்ல முடியுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் தாத்தாவோட பிரெயின் ஒர்க் ஆகுது. இவங்களோட ஃபேமிலி ஒன்றும் சாதாரண ஃபேமிலி கிடையாதுங்க. வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தியோட பவர் தான் இவங்க ஃபேமிலியில் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த முன்னோர்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. அந்த ஒரு ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணணும்னா கூட நம்ம வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ தாத்தா அந்த ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணுறாரு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமாக யாருமே வந்து ஆக்டிவேட் பண்ண முடியல. ஸ்வாடை பற்றி முழுசாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு இதுவை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபார்மேஷனை பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் பயந்து போயிட்டாங்க. ஏன்னா அதுலேருந்து அவ்வளோ ஒரு பவர் அப்படிங்கிறது வருது. ஸோ அதில்
அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கத்தி ஒன்று அப்படியே கீழே வருது. அவ்வளோ பெரிய கத்தியை பார்த்தும் கூட ஆப்போனன்ட்டு பயப்பில்லைங்க. அவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு பாம்பை வச்சு அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் தாத்தா வந்து இதுக்கெல்லாம் அசர்ற மாதிரி தெரியலங்க. அந்த கத்தியை வச்சு அசால்ட்டாக அந்த ஒரு பாம்பை வந்து முடிச்சு விட்டாரு. இவனுங்க தைரியமாக இங்கே சண்டை வந்ததுக்கு காரணமே என்னென்னா, தாத்தாக்கு அடிபட்டிருக்கு, அவர் அந்த அளவுக்கு சண்டை போட மாட்டார் அப்படின்னு நான் நினச்சி வந்தாங்க. இந்த ஆள் இப்படி சண்டை போடணும்னு அவனுங்க எங்கே எதிர்பார்த்தாங்க. ஸோ தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கல, அடுத்த அடி ஸ்ட்ரெயிட்டாக வந்தவன் மேலே தான் அடிக்கிறாரு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா எகிரி குச்சி போயிடறான். அவன் வந்து ஒரு சிங்கத்து மேலே ஏறி வந்தான் பார்த்தீங்களா, அது சிங்கமா புலியான்னு தெரில, அதுதான் வந்து அந்த இடத்துல அனாமத்துக்கு செத்து போச்சு. இப்போது அவன் வந்து கீழே விழுந்துட்டான், டோட்டலாக டிஃபீட் ஆகிட்டாங்க. ஆனாலும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மாலாம் போல, இந்த தோல்வியை நாங்கள் ஞாபகம் வச்சுப்போண்டா, உன்னை கண்டிப்பாக பழி வாங்குவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ தாத்தா அங்கேருந்து எல்லாருக்குமே கேட்குற மாதிரி சொல்கிறாருப்பா, எவனாவது இதுக்கு மேலே என் பேரை மேலே கையை வைக்கணும்னு நினச்சிங்க செஞ்சு விட்றோண்டா அவங்கள அப்படின்றாரு. ஆனாலும் அந்த மனுஷனுக்கு ஏற்கனவே நிறைய அடிபட்டுருக்கு இல்லையா, அவரால் முடியல. இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம். மனுஷன் அங்கேருந்து கீழே இறங்கிட்டாப்புல. ஸோ எதிரி வந்து அங்கேருந்து போயிட்டான். ஆனால் அந்த நரி கூட்டம் இப்போ தான் வருது. நரி கூட்டம்னு யாரை சொல்லணும்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த எல்லஸ்னு ஒரு தண்டங்க இருக்குல்ல, அதுங்களாம் வருது. வந்த உடனே அதில் ஒருத்தன் சொல்கிறான், எப்பா நீ வந்து நம்மளுடைய ஆன்செஸ்டரோடைய ஃபார்மேஷன்லாம் ஆக்டிவேட் பண்ண எல்லாம் ஓகே தான், ஆனால் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறான். அதாவது அவங்க வந்து படையோடு வந்து மறுபடியும் சண்டை போடுவாங்களாம். அந்த டைமில் நம்ம ஹீரோட அங்குளும் அங்கே தானே இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அந்த சின் ஃபேமிலி ஆல்ரெடி ஸ்ட்ராங்கு, அது பத்தாவதுக்கு அவங்களுடைய அந்த சம்மந்தி கூட்டம் இருக்குல்ல, அதுவும் பயங்கர ஸ்ட்ராங்கு. 2 ஃபேமிலியும் சேர்ந்து சண்டை போட்டால் நம்ம என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். அதான் தாத்தா சொல்கிறாரு, டேய் யார் வந்தாலும் சரி என் பேரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா அப்படிங்கிறாரு. அவனுங்களுக்கு என்னென்னா, உன் பேரன் தான் நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் நீ பேரன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக போய்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. தாத்தா ஓங்கி ஒரு அறை ஒன்று விடுறாரு பாருங்க, யாராக இருந்தாலும் சரி என் பேரன் மேலே கை வைக்கிற உரிமை உங்களுக்கு கிடையாதுடா அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறார், 2 ஃபேமிலி இல்லைடா, இன்னும் 10 ஃபேமிலி கூட சேர்ந்து வரட்டும், நான் நின்று சண்டை போடுவேன்டா, என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்க வரைக்கும் சண்டை போடுவேன்டா, போங்கடா ரத்தம் இல்லாத பசங்களான்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போது நம்ம தாத்தாக்கு என்னென்னா, இவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், கரெக்டுங்களா? இவன் இன்னும் சின்ன பையனாக இருக்கான், இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை. அது வரைக்கும் இவன் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது? அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நிறைய செக்டார்ஸ் எல்லாமே இருக்குது, உன்னோட திறமைக்கு கண்டிப்பாக யாராவது ஒருத்தராவது உன்னை வந்து ஏற்றுப்பாங்க, உன்னை கண்டிப்பாக அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாரு. சரி தாத்தா நீ சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் யோசிக்கிறான், தாத்தாக்கு அப்புறம் நம்மளை யாரை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோக்கு என்னென்னா, தாத்தாவுக்கு உடம்பு சரி பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அவனுடைய சிஸ்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் பிரச்சனை இருக்குது, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் தான் கடவுள்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அதில் எவனா ஒருத்தனுக்கு இந்த பில்ஸ் எல்லாம் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிருக்கும், அவனுடைய கல்லறை போய் நம்ம பியூரிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறான். அங்கே போய் பார்த்தா அந்த சீனியரை காணோம். என்னடா இது சீனியரை காணுமே, அவங்க கேட்கலான்னு வந்தோம், பட் ஆனால் அவங்க இங்கே இல்லவே இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு முழிக்கிறான். சரி ஓகே அவங்க இல்லைனா என்ன, நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த கல்லறைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பில் ரிஃபைனர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அவர் வந்து பயங்கரமான பில்ஸ் எல்லாம் செய்வானா, காட் லெவல் பில்ஸ். அந்த ஒரு இடத்துல அந்த சோலுமே வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்குது. ஓகே இந்த ஒரு கல்லறையை நம்ம பியூரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டூம் என்ன பண்ணுறான்னா பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிறத பண்ணுறான். ஸோ அதிலிருந்து இவனுக்கு ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது, ஒரு மேனுவல் மாதிரி கிடைக்குதுப்பா, ஒரு சின்ன புக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சின் ஃபேமிலிக்கு பயங்கர கோவம், ஏன்னா சண்டையில் தோற்று போயிட்டாங்கல்ல. அவனுங்க என்ன முடிவு பண்ணுறானுங்க, சம்மந்தி வீட்டில் ஹெல்ப் கேட்கலான்னு முடிவு பண்ணுறாங்க, மானங்கட்ட பசங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஃபைனிங் டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டான் இல்லையா, இப்போ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு நிறைய விஷயங்கள் தேவை. ஒரு சின்ன ஃபர்னஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது, அதுக்கப்புறமா நிறைய மூலிகைகள்லாம் தேவைப்படுது. இதெல்லாம் எங்கே போய் வாங்குறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் பயங்கரமாக ஏதோ நிலநடுக்கம் மாதிரி ஆகுது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு வெளியில் ஓடி போய் பார்த்தா புதுசாக ஒரு மலையே அந்த இடத்துல இருக்குது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மலை மட்டும் கிடையாது, அந்த ஒரு மலையில் ஒரு டெம்பிள் மாதிரி இருக்குது. இந்த ஒரு மலை எல்லாருடைய கவனத்தையுமே வந்து ஈர்க்குது. ஸோ எல்லா பெரிய ஃபேமிலியுமே வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த ஒரு மலைக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அவனுடைய அங்கிள் பேசிகிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காட் ஒருத்தவங்க இருக்காங்களாம், அவங்களுடைய டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் இந்த மாதிரி வந்து அப்பியர் ஆகுமா. ஆனால் அந்த மாதிரி அப்பியர் ஆகும்போது எல்லாமே பெரிய பெரிய அழிவுகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குமா. ஆனால் இந்த இடத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க, நிறைய ட்ரெஷர்ஸ் இருக்கும், பயங்கரமான மூலிகைகள் இருக்கும், டெக்னிக்ஸ் இருக்கும், வெப்பன்ஸ் இருக்கும். ஸோ உள்ளே போயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்னே தெரியாது, ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மலைக்கு போகிறதுக்காக எல்லாருமே ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கிடைக்கும், மிஸ் பண்ண முடியாதுல்ல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனுடைய சிஸ்டர் இருக்கா இல்லையா, அவளுக்கு பாய்சன் பிரச்சனை இருக்குது. ஸோ அவளுக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். அந்த பேட்டர்ன் எதுக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அது வந்து பார்த்தீங்கன்னா அவள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு பாய்சனை அப்சர்வ் பண்ணுமா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய உடம்புல அந்த ஒரு பேட்டர்னை அவன் வரைஞ்சிட்டு அவன் என்ன சொல்கிறான், பேட்டர்னில் உன்னுடைய கவனத்தை வெய் அப்படிங்கிறான். அவளும் அந்த கவனத்தை அதில் வச்ச உடனே என்ன ஆகுது, அவளோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த
மொத்த டாக்ஸினுமே வந்து அந்த ஒரு இடத்துல வந்து சேருது. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டர்ன் அப்படிங்கிறத வரைகிறான். அதாவது இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிச்சுல, அது எல்லாத்தையுமே சாலிடாக மாற்றத்துக்கான ஒரு பேட்டர்ன். இது ரெண்டுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா அந்த இடத்துல இன்னொரு பேட்டர்ன் அப்படிங்கிறத வரைஞ்சி இது வந்து ஒரு காட் லெவல் டெக்னிக், சரியா, நான் வந்து வெளியில் போகிறேன், வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும், அது வரைக்கும் நீ இதை ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மலைக்கு தான்ப்பா போகிறான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே நிறைய ஃபேமிலியிலேருந்து அந்த ஒரு இடத்துக்காக வந்திருக்காங்க. இவன் சரி நமக்கு என்ன தான் கிடைக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். போகும்பொழுது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை அப்படிங்கிறத பார்க்குறான். அடடா இது என்னடா மூலிகை அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு மூலிகையை பக்காவாக ரிஃபைன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒருத்தருடைய சோலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆக்கும். ஓகே இது எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த இடமே நிலநடுக்கம் வந்த மாதிரி அதிர்து. என்னடா இது அதிர்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே மேலே பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பீஸ்ட் ஒன்று பறந்து போகுதுப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பேர்ட் கிடையாதுங்க, இது வந்து சேக்ரெட் பேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய பவருமே வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈகிள் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்திருக்கு, அதோடைய டிசெண்டன்ட், அதோட வழியில் வந்த ஒரு பறவை தான் இது. இது வந்து யாரோ ஒருத்தருடைய பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கு, வெளியில வான்னு கத்திக்கிட்டு இருக்கு. யாரா அந்த பர்சன் சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த பறவை யார் மேலே தான் கான்ல இருக்குன்னு தெரியல, வெளியில வான்னு கத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த பவர் இருக்கு பார்த்தீங்களா, அதிலே வந்து நம்ம ஆட்கள் எல்லாமே அரண்டு போகிறாங்க. என்னடா இது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, அப்படி இது யாரை தான்டா கூப்பிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு ஒருத்தி வரா, சரிங்களா, சாதாரண பொண்ணு இல்லை, இவளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவன்லி கிளான்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. இவளுடைய பவருமே ரொம்ப அதிகம். ஸோ இந்த பறவை இந்த பொண்ணு ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக பவர் இருக்கக்கூடிய ஆட்கள் தான். ஸோ அந்த ஒரு பறவை எதுக்காக சண்டை போடுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஆன் பில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பில் இருக்குது, அதுக்காக தான் இப்போ ரெண்டு பேருக்குள்ள சண்டை. ஒழுங்கு மரியாதை அதை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு, நீ மட்டும் கொடுக்கல அப்படின்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை சொல்லுது. இவன் என்ன தெரியுமா பண்ணுறா, அந்த ஒரு பில்ஸை மொத்தமாக இவளோட உடம்புக்குள்ளே ஏற்றுக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான் அது என்ன பில்ஸ் அப்படின்னு பார்த்தா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பில்லுங்க. காட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ரிஃபைன் பண்ண ஒரு பில் அது. அதை டைரெக்டாக யாராவது சாப்பிட்டாங்கன்னா வெடிச்சு இறந்து போயிடுவாங்க. அந்த பில்லோட யூஸ் என்னன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து காடோட பிளட் இருக்கும் இல்லையா, அந்த பிளட் லைனை ஆக்டிவேட் பண்றது தான் அந்த பில்லோட வேலை. அதான் ஹீரோ யோசிக்கிறான், என்னடா இவ டைரக்டா தின்னுட்டா இது எல்லாத்தையுமே, உடம்பு வெடிச்சு இறந்து போயிட போறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டான். மேபி அவளுக்கு பவர் ரொம்ப அதிகமாக கூட இருக்கலாம். அந்த ஒரு பில்லை வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆற்றலும் அவளுக்கு இருக்கலாம். இப்போ இந்த பறவைக்கு பயங்கர கோவங்க, உச்சக்கட்ட கோவத்துக்கே போயிடுச்சு. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாடோடைய பவர் அப்படிங்கிறது இருக்குது. இது என்ன பண்ணுது, அதை சுற்றி ஏகப்பட்ட ஸ்வாட் எனர்ஜி மாதிரி கிரியேட் பண்ணி அதை வச்சு இந்த பொண்ணை வந்து அட்டாக் பண்ணுதுப்பா. பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்காக இருக்குது. ஏன்னா கீழே இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு வீக்கான ஆட்கள் தான் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இந்த பறவை ஃப்யூச்சரில் நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போகுதுன்னு மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த கத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொண்ணை வந்து சேஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்குப்பா. எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ அந்த பொண்ணு வந்து இந்த கத்தியில் அடிபட்டு சாக போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் பயங்கரமான ஒரு லைட் அங்கே இடத்துல வருது. எல்லாருமே யோசிக்கிறது என்னன்னா இந்த ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பட் ஆனால் அவள் இறக்கலாம் இல்லை. அவளோட பிளட் லைன் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அவளுக்கு பின்னாடி ரொம்ப பெருசாக ஒரு உருவம் இருக்குங்க. அது வந்து அவதார் மாதிரி சொல்லுவாங்க. அதை பார்த்த உடனே அந்த பறவைக்கு தெரிஞ்சு போச்சு, ஓ இதுதான் உன்னோட பிளட் லைனா, ஒரு வழியாக ஆக்டிவேட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் காட் பிளட் லைன், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பிளட் லைன். இதென்ன சொல்லுது, நீ என்னதான் உன்னோட பிளட் லைன் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணிட்டா கூட இப்போ நீ வந்து வீக்காக தான் இருக்க, உனக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான சக்தி உடம்புல இல்லை, ஸோ உன்னை நான் ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த பொம்பளை விடுற மாதிரி தெரியல. அவன் என்ன பண்ணுறான்னா அவகிட்ட இருந்து ஒரு பெரிய கத்தி அப்படிங்கிறத வச்சு அட்டாக் பண்ணுறா. இவ வந்து பார்த்தீங்கன்னா வார் காட் ஃபேமிலியை சேர்ந்தவளாம். ஸோ இவளுக்கு இருக்கக்கூடிய பவரும் வந்து பார்த்தீங்கன்னா வார் காட் பவர் தான். இதை பார்த்தோன்னா பறவை யோசிக்குது, ஐயோ என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் நான், இவ வார் காடா, இருந்தாலும் பரவாயில்ல நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே அட்டாக் பண்ணணும்னு பார்க்குது. அந்த டைமில் ரெண்டு அட்டாக்கை ஒன்றா மீட் பண்ணும்போது பயங்கரமான ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கவங்க யாருக்குமே தெரியல. ஏன்னா ரெண்டு பேருமே எங்கே போனாங்க அப்படிங்கிறதும் தெரியல. சரிப்பா நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கு என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புவோன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதோட இன்னைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நான் வந்து உங்களை வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. இதுக்கு மேலே வரப்போகிற சம்பவங்கள் தான் பயங்கரமாக இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.